ஓம் நமசிவாய திருச்சிம்பலம் ஞானகேலாய மகளிர் நந்திமலை. இன்றைக்கு 19வது கிரிவலம். இன்றைக்கு புதுசு பாத்திரம் வாங்கிட்டு வந்து இன்றைக்கி தமிழ்லேருந்து நடந்துட்டு இருக்குது. குமாராய் செய்கிறாரு. அந்த அம்மா பிக்கநல்லிக்காரங்க. இவங்கெல்லாம் காவிரிப்பட்டில் வந்துருக்காங்க. அதாவது வந்து இந்த யூடியூப்பில் வீடியோ பார்க்குற எல்லாருமே வந்து ஞானகேலாய மலை வாருங்கள். வந்து எந்த பிரச்சனை இருந்தாலும் நமசிவாயிடம் ஆசி பெற்று அந்த பிரச்சனைலாம் தீர்த்து நலமோடு வாழ்ந்து அம்மையப்பன் நக முடியுங்கள். அதாவது வந்து இது மிகப்பெரிய அண்டா வந்து வாங்கிட்டு வந்து இருக்கிறது என்றால் வந்து 2 மூட்டை அரிசி அப்படியே போட்டு செய்யறதுக்காக. இப்பொழுது மேலே வந்து ஆசிரமம் வச்சுட்டேனாக்கா அதுக்கப்புறம் ரெகுலராகவே சாப்பாடு போட்டு இருக்க வேண்டியது இருக்கும். ஏன்னா ரெகுலராக மக்கள் வந்து அன்னதானம் சாப்பிடணும் இல்லையா, அதுக்காக வரவ யாருமே சாப்பிடலாமல் இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இவ்வளோ பெரிய பாத்திரம் வாங்கிட்டு வந்திருக்கோம். இப்போ வந்து இவர் குமாரையா ரெகுலராக வந்து பண்ணுறாரு பாரு. நீ காலையில் நேரத்தில் வந்துட்டு இப்போ எல்லாம் எட்டு வந்து செஞ்சுட்ருக்குறோம். இதுக்கு முன்னே வந்து பாத்திரம் வாடகைக்கு வந்து அவர் வெளிச்சம் ஜிஎம்சிக்கார் தான் கொடுத்தாரு. ஆனால் இப்போ நிறைய நம்ம பக்தர் எல்லாமே வந்து பார்த்தா எல்லாருமே பணம் கொடுத்து இப்போ இந்த பாத்திரத்தை வாங்கி கொண்டு வந்து இவர் செஞ்சிட்ருக்கோம். எனவே இது நம்ம மேலே ஞானகேலாய மலை, இது அது நந்திமலை. எனவே ஓம் நமசிவாய போச்சு, ஓம் நமசிவாய போச்சு. இது மாதிரி ஆலயம். இது நமசிவாய நமசிவாய. இது வந்து லிங்கமலை. அங்கே தான் வந்து சமையல் செய்வது மாதேஸ்வரன் ஆலயம் என்று. இங்கே தான் அன்னதானம் வந்து சமையல் தயார் பண்ணக்கூடிய இடம் இது. எனவே உலக நாடுகள் எல்லாம் வந்து அன்னதானம் செய்து போடுங்கள். பௌர்ணமி நாள், பிரதோஷம், அமாவாசை, சிவராத்திரி எல்லா நாட்களிலும் அன்னதானம் செய்து போடுங்கள். இது நந்திமலை. அருகாமையிலே வந்து லிங்கமலை. இங்கே தான் வந்து சமையல் செய்து இப்படி திரும்பினால் இங்கே வந்து இது லிங்கமலை இருந்து இங்கே வந்து அன்னதானம் செய்யக்கூடிய இடம் இது. இது மாதேஸ்வரன் ஆலயம். இது இன்றைக்கு வந்து அதான் இன்றைக்கி வந்து 21 வெள்ளிக்கிழமை 6வது மாதம் 2024ஆம் ஆண்டு. ஓம் நமசிவாய. எனவே 19வது கிரிவலம் அன்னதானம் எல்லாம் பௌர்ணமி கிரிவலம். மேலே வந்து ஓம் சர்வசக்தி ஓம் சரவணனுக்கு பேர்களாசனம் வந்து லிங்கம் இப்போ ராஜஸ்தான் செல்கிறேன். அங்கே லிங்கம் வைப்பதற்காக ஏற்கனவே லிங்கம் வந்து வைத்திருக்கின்றேன். நாக கங்காதீஸ்வரர் ஆவாசி ஆதிசேஷன் கங்கையிலே வைத்திருக்கின்றேன். வீரபத்திரகாளி வீரர் மேலே இருக்கின்றார்கள். எனவே இப்பொழுது ஓம் சர்வசக்தி ஓம் சரவணனுக்கு பேர்களாசனம் வந்து ராஜஸ்தான்லேருந்து கொண்டு வர போகிற லிங்கம். இப்பொழுது யமலோகநாதர் லிங்கம் வந்து இப்போ காவிரிப்பட்டில் ரெடியாகி கொண்டிருக்கிறது. எனவே வந்து இதை பார்க்கும் அனைவருமே ஞானகேலாய மலை வாருங்கள். தாங்களே பூஜை செய்து கொள்ளலாம். வேறு எங்கும் அப்படி இருக்காது. பருவதமலையில் இருக்கிறது. அதான் இன்னொன்று விஷயம் என்றால் இங்கே வந்து மிகப்பெரிய கங்கை இருக்கிறது. இல்லைலாம் குளிக்கலாம். குளித்தாலே போதும் பாவம் தீர்ந்துவிடும். கைலாச கங்கை என்று பெயர் வைத்திருக்கின்றேன். சிவன் தலையில் தான் கங்கை இருக்கும். அதுபோன்று எனவே எல்லாம் பாருங்கள். நந்திமலை. எனவே அதுபோல் இருக்கிறது ஐயா. இப்பொழுது வந்து இன்றைக்கு முடித்து இன்னொரு 2 நாட்களில் வந்து காட்சி செல்வதற்காக இருக்கின்றேன். 12 ஜோலிங்க ஸ்தல யாத்திரைக்காக. பிறகாக வந்து அப்படியே ராஜஸ்தான் சென்று அங்கே லிங்கம் செய்வதற்குண்டான அங்கே வேலைகள்லாம் அங்கே பார்க்க வேண்டும். எனவே இறைவனுடைய முழு விழி திறக்கக்கூடிய நாள் இந்த பௌர்ணமி நாள் என்பது. சூரியன் எப்பொழுதுமே விழி திறந்து பார்க்கின்றார். எனவே வளரும் சக்தியை கொடுப்பவர் சந்திரன், வாழும் சக்தியை கொடுப்பவன் வந்து சூரியன். எனவே அந்த சூரியனும் சந்திரனும் சிவனுடைய 2 கண்கள். நெற்றிக்கண் வந்து பக்தி ஞானத்தை தருவது, கொடியவர்களை அழிப்பதற்காகவும் அதுதான். எனவே அனைவரும் அடியொன்று அவதாரம் இந்த ஜெகத்திலே கொண்டு இந்த ஞானகேலாய மலையிலே 2019ஆம் ஆண்டு வந்து லிங்கம் வைக்க வேண்டும், தீபம் வைக்க வேண்டும், ஈழம் வர வேண்டும் என்றெல்லாம் என் அம்மையப்பன் ஞானத்திலே கொடுத்து அம்மையப்பன் லிங்கமெல்லாம் வைத்து இங்கே உலகவீரெல்லாம் இங்கே வந்து திருவண்ணாமலை போன்று வந்து அனைவரும் வந்து பூஜை செய்து அம்மையப்பன் அருள் பெற வேண்டும். அடியொன்று உள்ளிருந்து அனைவரும் குடியவர்களாக இருந்து நல்லவர்களாக மாறி அம்மையப்பன் தொண்டு செய்து அம்மையப்பன் அகந்தனிலே முக்தி அடைய வேண்டும் என்பதற்காக தான் என் அம்மையப்பன் அந்த ஞானத்தை போதிப்பதற்காக தான், உண்மை நீதிகளை போதிப்பதற்காக தான் இறைவன் அவதாரம் கொண்டு வந்திருக்கின்றார். எனவே தாங்கள் அனைவர்களுமே ஞானகேலாய மலை வந்து அம்மையப்பன் அருள் பெறுங்கள். ஓம் நமசிவாய திருஷ்டம்பலம். அடியன் பிறந்த ஊர் பக்கத்தில் தான் தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் பாலக்கோடு சுகர்மில் பேக் சைடில் வந்து புறத்தூர் என்ற ஒரு கிராமம். என் அம்மையப்பன் என்னை பெற்றவர்கள் வந்து தாய் தந்தை சின்னக்காளி ரத்தினம். அடியன்ற அவதாரத்தின் பொருள் வந்து ஓம் சர்வசக்தி ஓம் சரவணனுக்கு பேர்களாசனம் கைலாயம் ஆதிசிவசக்தி அவதாரம். ஓம் நமசிவாய திருஷ்டம்பலம். வீரபத்திரகாளி வீரவன் ஓம் பாலன் பாலாமி மருது மருசம் வைத்தியன் கல்லை பற்றி நமசி பற்றி மளிகை பற்றி ஐயோ போற்றி. ஓம் வாரணாசிரம் காசிகள்லாம் மாசி பண்ணி காசி சலா சென்னப்படி காசி சுனாரின் பாட்டு போற்றி. காஞ்சி காமாட்சி அகமனார் யார்வாள் கொள்ளி மீனாட்சி சுனை சுகுணாரின் போற்றி. தில்லை அடிவன் தில்லை அடிவன் அகந்தாலே ஆனந்த நடமாட மணி சிவகாமியுடன் நடராஜனை போற்றி. நமசிவாய் போற்றி. சிவரிசலை போற்றி. எனக்கு நாயலை போற்றி. நமசிவாய் குதிரை சிறப்பு குடி சிறப்பு அவசர சிறப்பு போற்றி.
ஓம் நம சிவாய கைலாயம் ஞான கைலாயம் கையில் அடிவின் அவதாரங்களாக கொண்டு ஓம் சர்வசக்தி ஓம் சரவண குரல் பற்றி மாசம் மாற்றி ஓம் 11 ஓம் சிவ பற்றி ஓம் சர்வசக்தி ஓம் சரவண குரல் வாசி ஆதிசி நாகங்காஸ்வரர் பற்றி வீரர்கள் பற்றி ஓம் நம சிவ பற்றி கைலாயம் ஆதிசக்தி பற்றி ஞான கைலாய மக்களின் நந்திமலை மீது அடிவினாக அவதாரம் கொண்டு வந்து பண்டமெல்லாம் இங்கு வந்து ஊர்க்குடியை கெடுப்பதை விட்டு ஊராருக்கு தன் உழைப்பால் வருகின்ற செல்வத்தை கொடுத்து அறம் செய்து அறநிலை தொண்டு செய்து அம்மையப்பன் அகமுறைவதற்காகவே அந்த அம்மையப்பன் அருளை போதிப்பதற்காகவே நீதினை போதிப்பதற்காகவே அம்மையப்பன் இருக்கின்றான் நீதி தேவன் உலகாலம் ஈசன் கைலாயம் ஆதிசிவசக்தி ஓம் நம சிவாய திருஷ்டம்பலம்.